நம்ம இப்போ பார்க்க போற இடம் திருவண்ணாமலை. இது சிவனுடைய பஞ்சமுக தலங்களில் ஒன்றான அக்னி தலமாக விளங்குது. இந்த கிரிவல பாதை மொத்தம் 16 கிலோமீட்டர். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலையானது சுமார் 260 கோடி ஆண்டுகள் பழமையானதுன்னு டாக்டர் பீர்பால் சகானி என்ற விஞ்ஞானி சொல்லியிருக்காரு. சைவர்கள் நம்பிக்கைப்படி இந்த மலையானது கிருதயுகத்துல நெருப்பு மலையாகவும், கேதாயுகத்துல மாணிக்க மலையாகவும், துரோயுகத்துல தங்க மலையாகவும், இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கலியுகத்துல கல்மலையாக காட்சி தருவதாக நம்பப்படுகிறது. இங்கு கிரிவலம் பண்ணும்போது நம்ம அஷ்டலிங்கமான 8 வகையான லிங்கங்களையும், பல்வேறு கோயில்களையும், பல்வேறு சித்தர்களும், பல ஆசிரமங்களையும் பார்க்க முடியுது. எல்லா யுகத்திலும் அழியாம இருக்கிற இந்த மலையை சிவபெருமானின் மற்றொரு தோற்றமாகவே நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதனாலேயே பக்தர்கள் இந்த மலையை சுற்றி கிரிவலம் வராங்க. நம்ம கிரிவலம் போகும்போது எவ்வளவு தூரம் கிரிவலம் செஞ்சிருக்கும், எந்தெந்த லிங்கத்தை தரிசனம் செஞ்சிருக்கோம்னு இந்த மேப்ல மூலமா நம்ம பார்த்துக்கலாம். இந்த மேப் ஒரு கிலோமீட்டர் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. திருவண்ணாமலையின் மகிமையை கருதி பல்வேறு நகரங்களில் இருந்தும் ஊர்களில் இருந்தும் பல சித்தர்கள் இங்கேயே வாழ்ந்து இங்கேயே சமாதி அடைஞ்சு இருக்காங்க. கிரிவல பாதையில் 8 வகையான லிங்க அமைஞ்சிருக்கு. 8 வகையான லிங்கத்தையும் தரிசனம் செஞ்சுட்டு போனா நம்ம பண்ற கிரிவலத்தோட முழு பயனையும் அடையலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.